பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எப்பத்தா என்றார், அடையாளமே மாறிற்று. ஆதார வசனம் மார்க் 7ஆம் அதிகாரம் 34-35. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். புது அடையாளம் பெறப்போகிறவர்களே, இந்த வசனத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஏசப்பா அப்படியே ஊழியம் செய்து கொண்டே வருகிறார்கள். இந்த கலிலியா கரையோரம் வரும் பொழுது ஒரு பையனை கொண்டு வந்து அவர்களிடம் நிறுத்துகிறார்கள். அவன் கொன்னை வாயுடையவன், அவனுக்கு பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. உங்கள் கையில் அவன் மேல் வையுங்கப்பா என்று கெஞ்சுகிறார்கள். உடனே அவர் தனியாக அழைத்து கொண்டு போய் விரல்களை அவன் காதில் வைத்து உமிழ்ந்து எப்பத்தா என்றார். அதற்கு நான் வாசித்தது போல அதுக்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து விட்டது. நன்றாக கேட்டான், செவ்வையாக பேசினான். வசனம் 37 சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, இப்போதும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாகத்தான் செய்து வருகிறார். உங்கள் எல்லையில் நன்றாகத்தான் செய்து வருகிறார். எங்கேயோ அல்ல, உங்கள் எல்லையில் எந்த குறிப்பை நீங்கள் கேட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மீதே கை வைக்கிறார். எப்பத்தா என்கிறார். அதாவது தடைகள் நீங்கி போவதாக, வழி திறக்கட்டும் என்று. அசையாமல் கிணத்துக்குள் போட்ட கல்போல் இந்த காரியங்கள் மளமளவென்று நடக்கப் போகிறது. அதற்குத்தான் இந்த செய்தியை கேட்க வைக்கிறார். இப்படியே தாங்க நீங்கள் செய்தி கொடுக்குறீங்க, எங்கெங்கே காரியம் நடக்குது என்று அங்கலாய்ப்புப்படாதீர்கள். கேட்டுக்கொண்டே பாருங்கள். ஒரு கல் 2ஆக பிளக்க வேண்டுமானால் ஒரு அடியில் பிளக்காது. 1, 2, 3, ஒரு 100வது அடியில் பிளக்கிறதுன்னா 100வது அடிக்கு அந்த கிரெடிட் கிடையாது. 99 அடிகளுக்கும் தேவைப்பட்டிருக்கிறது. அப்படித்தான். அப்படி சோர்ந்து போகாதீர்கள். மளவளம் என்று நடக்கப் போகிறது. நேற்றைய செய்தியின் தொடர்ச்சி கூட இந்த செய்தி தான். கோணலான இருந்தவைகள் செவ்வையாகின்றன. ஏட்டிக்கு போட்டி எதிர்த்து பேசி கொண்டிருந்த, விதண்டாவாதம் பண்ணி கொண்டிருந்த பிள்ளைகள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள் இன்றிலிருந்து சமாதானமாய், இணக்கமாய், அர்த்தமுள்ளதாய் பேசவும் செய்யவும் போகிறார்கள். ஆம், அவர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அடைபட்டு கிடக்கிறது எப்பத்தா என்று சொல்லி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வில் எவைகளெல்லாம் முடக்கமாக கடினமாக இருந்து கொண்டு உங்களை துக்கப்படுத்துகிறதோ, மற்றவர்கள் ஒரு நிந்தையான அடையாளத்தை வைத்து கூப்பிட்டார்களோ, பேசினார்களோ, உரையாடினார்களோ, அத்தனையும் மாறி அவர்கள் வாய் அடைத்து போகும்படி உங்கள் காரியங்கள் திறக்கப்பட போகின்றன. அல்லேலூயா. ஆம் எனக்கு என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். மேற்கண்ட வசனத்தில் இவனை எப்படி அடையாளம் காட்டி பேசியிருப்பார்கள். அதோ அந்த தெருவில் கடைசி வீடு, அதான் அந்த கொன்னவாய் உடையவன் செவிடன் இருப்பானே, அப்படித்தானே சொல்லியிருப்பார்கள். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான். எல்லாவற்றையும் விட்டு கடனை அடைக்க முடியாமல் போண்டியாக இருக்கிறேன், அங்கே தான். அந்த குடிகாரன் வீட்டுக்கு பக்கத்தில் தான். அந்த வேலை வெட்டிலாம் சுற்றி திரிகிறானே தண்டை, அவன் வீட்டுக்கு பக்கத்தில் தான். அந்த குட்டையாக இருக்கிறானே, இப்படி குழந்தை இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான். இப்படித்தானே சொல்லியிருப்பார்கள், சொல்லுகிறார்கள். பலவீனங்களையே குறைகளாக அடையாளமாக பேசுகிறார்கள். இனி வாய் அடைத்து போய் அதே வாய் நாம் இப்படியெல்லாம் அடையாளம் சொல்லி பேசினோமே, அவர்களை போய் பாருங்கள். இன்று அவர்களுடைய நிலை, கர்த்தரின் கை அவங்க மேல் இறங்கி இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கலாம். எல்லாம் மாறிவிட்டது. இனி அந்த அடையாளமே சொல்ல முடியாது. அந்த கொன்னைவாய் இப்படி என்ன சொல்லி அருமையாக பேசுகிறான், அருமையாக கேட்கிறான். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் யெகூ என்பவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தகப்பன், அவன் தாய் ஒரு என்ன சொல்வது, மாறுபட்ட ஒரு பெண். அவளுக்கு பிறந்தவன் தான் யெகூ. அவனை அப்படியே சொல்லி கூப்பிட்டார், கொச்சையாக கூப்பிட்டார். ஆனால் அவனைத்தான் நியாயாதிபதியாக ஆண்டவர் வைத்தார். புதிய அடையாளம். இனி படையாளத்தை சொன்னால் அப்படி யார் இங்கு இல்லையே என்பார்கள் என்று சொல்லும் அளவிற்கு உங்களது அடையாளம் மாறப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ரூத்து புத்தகத்தில் ரூத்து 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நகோமி பெத்லெகேமுக்கு திரும்பி வருகிறார். அங்கே மோவாபு தேசம் போய் கணவனை இழந்தார், 2 மகனை இழந்தாள். இப்பொழுது விடோ மருமகளோடு வந்திருக்கிறாள். எல்லாரும் நகோமி வந்துட்டா என்று சொல்லும்போது இவன் சொல்லுகிறாள், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. அதாவது கசப்பு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வது போல் அவள் சொன்னாள்.
அவளே அடையாளத்தை நெகட்டிவாக சொன்னாள். ஆனால் அதே வாழ்க்கை ரூத்து 4ஆம் அதிகாரம் 11 to 16 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சுருக்கத்தை சொல்லுகிறேன். ரூத்துக்கு போவாசுக்கு மனம் முடித்து வைத்தால் போவாசுக்கும் ரூத்துக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது நகோமி தன் மடியில் எடுத்து வைத்து வளர்க்கிறாள். அப்பொழுது மக்களெல்லாம் சொல்கிறார்கள், நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நகோமிக்கா பிறந்தது, ரூத்துக்கு பிறந்தது. ஆனால் அந்த குடும்பம் ஒன்றுமில்லை, ஆண்கள் எல்லாம் இறந்து விட்டார்களே, இனி அந்த குடும்பம் ஒன்றுமே இல்லை இருந்தது. அப்படித்தான் அடையாளம் சொன்னார்கள். எல்லா துளைச்சவள் தானே சொல்லியிருப்பார்கள். இன்று நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, எல்லாரும் வாழ்த்தினார்கள். அடையாளமே மாறி போயிற்று. கர்த்தர் கடாட்சம் செய்தார். ஆடு மேய்த்த தாவீது ஆட்டுக்காரன் என்றுதான் அழைக்கப்பட்டான். முதலில் கோலியாத்தை வீழ்த்தினான், வீரன் என்று அடையாளம் மாறிற்று. பின் ராஜாவுக்கு மருமகனானான், ராஜாவின் மருமகன் என்று அடையாளம் மாறிற்று. பின் அரசனானான், உயர்ந்த அடையாளம். இனி அவன் பெயரை சொல்லக்கூட பயந்தார்கள். யோசேப்பு என்ன சொல்லியிருப்பார்கள்? அவருடைய எல்லாம் குடியில் போட்டார்கள், விற்று போட்டார்கள். எபிரேய அடிமை, அப்புறம் ஜெயிலுக்கு போனான், கைதி. அது இன்னும் அடையாளம் மோசமானது. ஒரு நாள் எப்பத்தா என்றவர் அவனுடைய வாழ்வின் கதவை திறந்தார், அவனுடைய பாதையை திறந்தார். அவனுடைய காலையில் கைதி, மாலையில் எகிப்தின் அதிபதி. ஏன் உங்களுக்கு நடக்காது? விசுவாசியுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாயனூர் விதவை, அவள் விதவை என்று தான் சொல்லியிருப்பார்கள். ஒரே ஒரு பிள்ளை வச்சுருந்தா அவன் இறந்துட்டான். இப்போ என்ன சொல்லியிருப்பார்கள்? பிள்ளையற்ற விதவை, அப்படித்தானே சொல்லியிருப்பார்கள். அன்று ஆண்டவர் இயேசு வந்தார், பாடையை தொட்டார், உயிர்ப்பித்தார். இப்பொழுது அடையாளம் என்னவாயிருக்கும்? நீங்களே யோசிப்பார். அற்புதத்தம்மாள் வீடு என்று தான் சொல்லியிருப்பார்கள். அன்பர்களே, எந்தெந்த காரியங்கள் ஒரு விடுதலை, அற்புதம், ஆசீர்வாதம், நல்ல மாற்ற வேண்டும் என்று ஜெபித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் எப்பத்தா என்று சொல்லி திறந்து கொண்டிருக்கிறார். மொத்த அடையாளம் உங்களது மாறப்போகிறது. எது முதலில், எது அடுத்து மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பது கர்த்தரின் திட்டம். அவர் தமது சித்தத்தின்படி செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பார்வை இது முதலில் நடந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அதை காட்டி சிறந்ததை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தரின் பிரசன்னம், இரக்கம், கிருபை உங்கள் மேல் இறங்கி விட்டதை நீங்கள் உணர முடியும். நாளைக்கே அற்புதங்கள் நடந்துவிடும், அடையாளமே மாறிவிடு என்றும் எதிர்பார்க்கலாம். சரியானது தான், தவறில்லை. சிலருடைய வாழ்வில் அப்படி நடப்பதில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் போட்ட திட்டத்தின்படி நடக்கிறது. எனிவே கட்டாயம் நடக்கும். உங்கள் பாதையில் ஆண்டவர் எப்பத்தா என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நிலைகள் மாறும், அற்புதமாய் மாறும், இதில் சந்தேகமே இல்லை. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் உடனே ராஜாவாயிட்டானா? ஆடு மேய்க்கத்தான் போனான். அவன் பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சீனியர் பாஸ்டர் வந்திருக்கிறார், வீட்டில் விருந்து நடக்குது, பிள்ளையை கூப்பிடவே இல்லை, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். 7 பிள்ளைகள் வரிசையாக நிறுத்தி அபிஷேகம் பண்ணுறக்கு இவன் தானா, இவனை இல்லை, இவ்வளோதானா அவன் பிள்ளைகள் இருக்கான். ஒருத்தன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஏன்? வேதத்தில் இல்லை, ஆனால் யூத வரலாறு ஒன்று சொல்லுகிறது. தாவீது அந்த 7 ஈசாயின் மகன் தான். ஆனால் அந்த 7 பிள்ளைகளுடைய அம்மாவுடைய பிள்ளை அல்ல, இவன் வேலைக்காரியின் பிள்ளை, அப்படி என்று யூத வரலாறு சொல்லுகிறது. அதனால தான் அவன் சங்கீதம் 51 எங்கள் அம்மா என்னை தாய் துர்க்குளத்தில் உருவாக்கினாள் என்று சொல்கிறார். மதிக்கிறதே இல்லை. இப்படி நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் யெகூவை மதிக்கவில்லையோ, அவன் தாய் மாறுபட்டவள் என்று சொன்னார்களோ, கொச்சையாக சொன்னார்களோ, அப்படி இவனை கூப்பிடவே இல்லை. ஆட்டுக்காரன் கூப்பிடவே இல்லை. ஆனால் சாமுவேல் அவன் வர வரை நான் சாப்பிட மாட்டேன் என்றார். அழைத்து வந்தார்கள், ராஜ்யம் பண்ணார், அபிஷேகம் பண்ணினார், ஆடு மேய்க்கத்தான் போனார். உடனே மாறிவிடல் அடையாளம். பின் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே முதலில் சொன்னது போல வீரன், ராஜா மருமகன், அப்புறம் ராஜா. அப்படித்தான் மாற்றம் கொண்டு வந்தால் உங்களை உருவாக்கி கொண்டே தான் செய்வார். இதை நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. உள்ளான மாற்றம், பின் வெளியரங்கமான காணக்கூடிய மாற்றங்கள், அற்புத மாற்றங்கள். இதுதான் தேவ முறைமை. அடையாளம் மாறும். நீங்கள் என்ன அடையாளத்தில் உங்களை கொச்சையாகவோ நிந்தையாகவோ சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ, கூப்பிடாவிட்டால் கூட அடையாளம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அது எல்லாம் மாறும். தொலைச்சி விட்டவன், எல்லாம் இழந்து விட்டவன், போண்டி ஆகிவிட்டவன், இப்படித்தானே நம்ம ஊரில் சொல்லுகிறார்கள். அது எல்லாம் மாறப்போகிறது. நடுங்குவார்கள். உங்களை பெயரை சொல்லவே நடுங்குவார்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் அமோகமாக மாறும். இழந்ததை எல்லாம் நீங்கள் எடுப்பீர்கள். அதை விற்றுட்டு போனாங்களே அந்த தோட்டம், அதையே நீங்கள் வாங்குவீர்கள். ஏன் வாங்கக்கூடாது? எல்லாம் நடக்கும். அடையாளம் மாறும். ஆண்டவர் எப்பத்தா என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்புங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எப்பத்தா என்று சொல்லி எங்கள் வாழ்வின்
அடைபட்ட பகுதிகளை நிலைகளை எல்லாம் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். உமது முறையின்படி நடக்கட்டும் ஐயா. நாங்கள் உள்ளான மனமாற்றத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். உமது கரம் உள்ளும் புறமும் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு நிச்சயம் எல்லாம் நன்றாக மாறும், செம்மையாக மாறும், நன்மையாக மாறும். என் அடையாளம் மாறும். உயர்வேன், உயர்ந்து கொண்டே இருப்பேன். ஆயினும் என் மனம் எப்போதும் தாழ்மையுள்ளதாக கர்த்தரின் பாதத்திலேயே இருக்கும். இதில் நான் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.